ஸோ 5th கியரில் இருக்கேன், ஆனால் 50 தான் ஸ்பீடு போயிட்டுருக்கேன். ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. டயர் வந்து சைஸ் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். யூட்டர்ன் வந்து நீங்கள் பார்த்து தான் போடணும், பைக்கை கொஞ்சம் சாய்ச்சி தான் போடணும். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் இந்த பைக்கை பற்றின ஒரு ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து Triumph Street Triple RS, ஒரு 765cc இன்லைன் 3 சிலிண்டர் என்ஜின். ஸோ இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 128 PHP அட் 12,500 RPMலையும், டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 18 Nm அட் 9,500 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் ஆன் ரோட் ப்ரைஸ் 13,89,000 வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டுக்காட்டியில் மான்ஸ்டர் இருக்குது, அதுக்கப்புறம் கவாசாக்கியில் Z900 இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மான்ஸ்டருக்கும் Z900க்கும் இன்பிட்வீனில் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது வருது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாப் வேரியண்ட் RS Street Triple R இருக்குது. ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே டாப் நாச் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் காம்போனன்ட்ஸ் நல்லாவே டாப் நாச்சாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 310mm டூயல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, Brembo calipers, 4 piston caliper கொடுத்துருக்காங்க. டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Pirelli Diablo SP கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டோட செக்ஷன் பார்க்கும்போது 120/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் சோவா அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ஃபீட்பேக் ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் ஹெட்லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ட்வின் LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ பீமில் ஒன்று மட்டும் எரியும், ஹை பீமில் 2 எரியும். அண்ட் இதில் வந்து DRLம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 3 சிலிண்டர் என்ஜினுங்கிறதுனால இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இதோட செக்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது டார்க் மட்டும் இதில் கம்மி. ஸோ 80 Nm தான் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இது எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட். ஸோ இதோட சவுண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரியரில் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஓல் இன் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீபாண்ட் ப்ளஸ் டேம்பிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ரியரில் வந்துட்டு பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 piston caliper 220mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோட்டிங் டைப். ரியர் டயர் அப்படின்னு பார்க்கும்போது Pirelli SP தான் கொடுத்துருக்காங்க. பட் இதோட செக்ஷன் 180/55. ஸோ டயர் வந்து சைஸ் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். எஸ், நல்லா வந்து ஒரு கர்வ்டான டயர், கார்னரிங்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ராக்கில் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ட்ராக் ஓரியன்ட் மிஷின் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஷிஃப்டர், ஆட்டோ பிளிப்பர் இருக்குது. பட் ஓனர் வந்து இதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அதை நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறதில்ல. அண்ட் தென் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வருது. வண்டியோட கர்ப் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை வெயிட் வந்து 166 kg. ஸோ சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 836 mm. ஸோ சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இதோட செக்மெண்ட்டில் இது வந்து கொஞ்சம் ஹைட்டான சீட் ஹைட் தான். அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஹேண்டில் பார் செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட சுவிட்சஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு, இந்த மெட்டல் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு பார் அண்ட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பர்பஸ் எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் தென் லோ பீம், ஹை பீம், இந்த பக்கம் பாஸ் சுவிட்ச், இண்டிகேட்டர்ஸ், மோடுக்கு உண்டானது செலக்ட் பண்ணுறதுக்கு ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்துட்டு அசார்ட், அப்புறம் இன்ஜின் கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கிளச் லிவர்ஸ், அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர் கொடுத்துருக்குறாங்க. சூப்பரான விஷயம். ஸோ எலக்ட்ரிக்கலாக வந்து பெருசாக இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டிஸ் அது இதுன்ட்டு பெருசாக இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் நீங்கள் அது வேணும் அப்படின்னா ஆடட் காம்போனன்ட்ஸ் வந்து அவங்களே Triumph ப்ரொவைட் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்கி இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஓனர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து சிங்கிள் பீஸ் எக்ஸாஸ்ட்னு கொடுத்து சொன்னாங்க. மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருந்து தான் மாற்றணும், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் உங்களுக்கு மாற்றணுன்னா 1 lakhக்கு மேலே தான். ஸோ இதோட ஃபுல் செட்டப் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் உங்களுக்கு இது வந்து ஃபுல்லி ஸ்டாக்கு. என்ன உங்களுக்கு ஆக்சரிஸ்னால் பார்த்திங்கன்னா இந்த கார்டு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ், என்ஜின் கேஸ் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து ஆக்சரிஸ் போட்டிருக்காங்க. இதில் வந்து 2 பேர் வந்து உட்காந்துட்டு போகலாம், ரைடர் ப்ளஸ் பில்லியன். பட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்லேயே இந்த கவுல் வருது, சீட் கவுல். ஓனர் வந்து ரியர் ஃபுட் பெக்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்குது. ஆல்ரைட் கைஸ், இப்போ நம்ம வந்து பைக்கை ரைட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ வண்டி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. Triumph பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து இக்னிஷன் ஆன் பண்ணியிருக்கேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வேக்கப் பார்க்குறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுது. Street Triple 251 ஏதோ காமிக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா டேக்கோமீட்டர், சென்டரில் இருக்கிறது டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், இங்கே வந்து டிஜிட்டல் ஃபியூல் கேஜ் இருக்குது. இந்த பக்கம் கிளாக், டெம்பரேச்சர்,
அண்ட் தென் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸ், ரோட், ஸ்போர்ட்ஸ், ட்ராக், ரைடர், ரெயின், கிட்டத்தட்ட 5 மோட் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ரோட்டில் தான் வச்சு ஓட்ட போகிறேன். ஓனர் ரோட்டில் தான் வச்சுருந்தாங்க. அண்டு செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் டிஸ்பிளே செட்டப், லேப் டைமர், ரீசெட் டு டிஃபால்ட், பைக் செட்டப், ட்ரிப் செட்டப்னு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஸ்ட்ரீட் பைக். ஸோ இதோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம். நைஸ். ஸோ ஆன் பண்ண உடனே இதோட ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500லேருந்துட்டு 1600 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கம்மியாகிடுச்சு. ஸோ மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஸ்டேரிங் தான், உங்களுக்கு பெருசாகலாம் திருப்ப முடியாது. எஸ், நைஸ். ஸோ இதான் வந்து ஒரு 3 சிலிண்டரோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஐடல் தான், ஐடல்லே பார்த்திங்கன்னா வண்டி இழுத்துகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ ஐடல்லே வந்துட்டு கியர் வந்து எங்கேஜ் பண்ணோடனே உங்களுக்கு 1600 ஆர்பிஎம் வந்துட்டு ரொம்ப அசால்ட்டாக இருக்குது. நோ என்ஜின் நாக்கிங். ஃபஸ்ட் கியரில் கூட அது பேசாமல் ஒரு கார் மாதிரி போகுதுன்னு வைங்களேன். எஸ். ஸோ சீட்டிங் போச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக லீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 5.8 feet டால். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கால் ஃபுல்லாக லேண்ட் ஆகுது. அந்த மாதிரி தான் சீட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. வாவ். ஸோ பவர் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனியர், ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சிங்கிள் சிலிண்டர் பைக்லேருந்து வரவங்க இந்த வண்டி நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டு ஓட்டணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இந்த பைக் வந்து நீங்கள் அப்கிரேட் ஆகலாம். ஸோ பயமுறுத்துகிற மாதிரி ஏன்னா எந்த ஃபியூலுமே இல்லை. ஸோ 3rd கியரில் இருக்கேன். லோ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 20 போகிறேன். எனக்கு கீர் வந்து எங்கேயுமே நாக்கிங் இஷ்யூஸ் வரல. அண்ட் இதோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃபு. எஸ், நல்லாவே ஸ்டிஃபாக தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட சாஃப்ட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. பட் இதை விட ஸ்டிஃப் வேணும்னா நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். உங்களுக்கு கண்டிப்பாக சாஃப்ட் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு இதோட ரீபாண்ட் ப்ளஸ் டேம்ப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேம்பிங் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிரேட். Here we go. ஸோ அந்த 3 சிலிண்டருக்கே உண்டான அந்த அக்ரெசிவ்னஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ கியர் ஷிஃப்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரம் அப்படி தூக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சும்மா அப்படி இந்த டிஸ்டன்ஸ் தான், அப்படி அவ்வளோதான். கிளச் வந்து பார்த்திங்கன்னா லைட், ரொம்ப லைட். அண்டு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கிளச் கூட இல்லை, ரொம்ப கால் கிளச்சு இவ்வளோ தான் வச்சுருக்குறாங்க. ஸோ 5th கியரில் இருக்கேன். ஆனால் 50 தான் ஸ்பீடு போயிட்டுருக்கேன். ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. ஈவன் 6th கியர் 50. வாவ். ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் டாப் கியரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஈஸியாக போக முடியும். அந்த மாதிரி வந்து 2 டிஜிட்டும் உங்களுக்கு டாப் கியரில் போக முடியும் இந்த வண்டியில். ஸோ நீங்கள் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் கூட நீங்கள் அதிகமாக கியர் ஷிஃப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ்.
ஸோ பர்ஃபெக்ட் போஸ்டர் இது. ரொம்பவும் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக இல்லை, ரொம்பவும் அப்ரைட்டில் இல்லை, ஒரு பக்காவான கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சீட்டிங் போஸ்டர். என்னோடய ஹைட்டுக்கு வந்து பக்காவாக ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் பைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்ட். இதோட வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே கம்மியான வீல் பேஸ். அதனால் பைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. என்னால் ஈஸியாக வந்து ஹோல்டு பண்ண முடியுது. அண்ட் ரைட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு. என்னால் வந்துட்டு ஒரு 3 சிலிண்டர் பைக் ஓட்டுற மாதிரியான தெரியல, ஏதோ ஒரு குட்டி பைக் ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல். அந்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அரே வா, ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது ஓனர் கிளைம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 14 ஆவரேஜாக கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது நீங்கள் இட்ஸ் டிபெண்ட்ஸ், நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்ட்ரீட் ட்ரிபிள் ஆர்எஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கொடுக்கும். எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கு. எனக்கு வந்து அந்த விசில் சவுண்டு வருது, ஸ்டில் வருது. இதில் விசில் சவுண்டு இல்லைன்னே சொல்ல முடியாது. எங்கே பாருங்கள், அது 3 சிலிண்டருக்கு உண்டான விசில் சவுண்டு. பாருங்க சவுண்டு 5000 RPM போனாவே வருது. பட் என்னென்னா நான் வந்துட்டு இங்கே பாருங்கள், இன்ஜின் வந்து ஒரு 5000 RPMக்கு போகும்போது, நான் இப்போ த்ரோட்டல் கொடுத்தேன்ல, 5000 RPM போகும்போது ஃபுட் பெக்ஸில் வந்துட்டு நான் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுறேன். இந்த பார் அண்ட் மிரர்ஸ் வந்துட்டு ரொம்ப அருமையாக வேலை பார்க்குது. ஸோ இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி டியூன்டு ஃபார் நல்ல ரோடு. ஓகேங்களா, நீங்கள் நல்ல ரோட்டில் ஓட்டுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதோட ஸ்மூத்னஸை வேறு மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ 6000 RPMக்கு மேலே போகும்போதெல்லாம் என்னோடய வெயிட்டுக்கு வண்டி வந்து பறக்குது அப்படியே. ஸோ ஓவராலாக இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது வேறு லெவலு. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை எண்டில் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் லோ எண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டி வந்து குழந்த மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு RPM வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக பவர் அண்ட் டார்க்கும் இன்க்ரீஸ் ஆகுது. பட் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடன் ஸ்பைக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. த்ரூ அவுட் த ரெவ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா லீனியராக கொடுத்துருக்குறாங்க. அந்த சவுண்டு நீங்கள் ஒவ்வொரு கியர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டை வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா வந்து ஒரு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ யூ-டர்ன், எஸ் யூ-டர்ன் வந்து நீங்கள் பார்த்து தான் போடணும். பைக்கை கொஞ்சம் சாய்ச்சி தான் போடணும். $6,500 RPM மேலாம் போச்சுன்னா ஃப்ரண்ட் வீல் வந்துட்டு பாப்பப் ஆகுது. ஸோ நான் நல்லாவே பின்னாடி தள்ளி உட்காந்துருக்கேன். ஈவன் 4th கியரில் 6,500 RPM மேலே ஃப்ரண்ட் வீல் பாப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பைக்ஸை நீங்கள் ஓட்டும்போது நல்லாவே டயரை வார்ம் அப் பண்ணிவிட்டு ஓட்டுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் 6,500 RPM மேலே போகும்போது நான் வந்து என்னோட ரியர் வீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தடுமாறுறதை நான் பார்க்குறேன். பாருங்க
100லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத், பட்டர் ஸ்மூத். ஸோ 120 அதுவும் வந்து ஒரு சர்டைன் ஆர்பிஎம் போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரண்ட்டு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கைஸ், இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஐயில் வரும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப கம்ப்ளீட்டாக இதை பற்றி பேச போகிறோம். மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் மைலேஜ், அவரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ரைடிங் இம்ப்ரெஷனாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு நான் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுறேன். பைக் வந்து பார்த்திங்கன்னா ஓன் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கும் பயங்கர மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்னால் வந்து இந்த டைமில் என்னால் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது, இதோட பர்ஃபார்மன்ஸ், ஹேண்ட்லிங், கம்ஃபோர்ட் இதெல்லாமே என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் ஓனிங் த பைக் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அது என்னென்னா குடைச்சல் கொடுக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது, அப்புறம் துரு பிடிக்குதா இல்லையா, அப்புறம் மைனர் இஷ்யூஸ். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓன் பண்ணும்போது தான் தெரியும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் பார் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ரொம்ப காம்பேக்டாக ஒரு மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட் ஹேண்டில் பார் மாதிரி இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது இந்த ஹேண்டில் பார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுக்குது. டயரோட grip வந்து வேறு லெவல். இதை நீங்கள் வச்சுட்டு 1000cc பைக்ஸ் கூடலாம் நீங்கள் தாராளமாக கம்பீட் பண்ண முடியும். விண்டு பிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது. ஸோ நான் இது இப்போ வந்து ஆப்போசிட் விண்டில் போயிட்டுருக்கேன். விண்டு பிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. அட் த சேம் டைம் இதோட எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோயர் கியரில் ஹையர் ஆர்பிஎம்மில் மட்டும்தான் ரொம்ப லவுடான சவுண்டு மேக் பண்ணுது. உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான கியரில் நீங்கள் லோயர் ஆர்பிஎம்மில் ஓட்டும்போது உங்களுக்கு பெருசாக சவுண்டே வரல. ரொம்ப சைலண்ட்டாக சட்டிலாக இருக்குது சவுண்டு. ஆல்ரைட் கைஸ், ஸோ இந்த பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.